Praise the Lord. இந்த தமிழ் ஆராதனைக்கு கிரைஸ்ட் வர்ஷிப் சென்டர் சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து நடைபெறுகிற இந்த தமிழ் ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிங்க. நாம் ஜெபிப்போமா? என் தேவனே, இன்னும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சாயங்கால வேளையில் எங்களுடைய சமயத்தில் வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய கரம், இந்த கிருபை ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் கர்த்தாவே. உடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை துதிப்பது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த பிரசன்னத்தால் நீர் நிரப்புங்க கர்த்தாவே. இந்த வேளையிலே நீர் வாங்க கர்த்தாவே. எங்களை பலப்படுத்துங்க கர்த்தாவே. உண்மை ஆராதிக்கும்படி ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எங்களை முழுவதும் கழுவி சுத்தமாக்கும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்படைக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை உண்மை மகிமைப்படுத்துவதற்கு மாத்திரமே கர்த்தாவே. எங்களை முழுவதும் ஒப்படைக்கிற கர்த்தாவே. எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே நிறைவேறட்டு கர்த்தாவே. உண்மை துதிக்கிறோம், உண்மை வாழ்த்துகிறோம், உண்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையிலே நீர் பிரசன்னமாய் இரும் ஆண்டவரே. எங்கள் துதி பலிகள் உமக்கு பிரீதியாய் இருக்கட்டும். ஆவியோடு கருத்தோடு நாங்கள் பாடும்படி எங்களுக்கு கிருபை கொடுங்க கர்த்தாவே. உம்மை துதிப்பதே எங்களுடைய ஸ்லாக்கியம் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது பெரிய விடுதலையை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. சமாதானம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வார்களாக. சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே துதிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். திரும்பமாக நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நாம் பாடலை பாடுவதற்கு முன்பாக இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 147 சங்கீதம். சங்கீதம் 147. இந்த சங்கீதத்தை வாசித்து நாம் பாடல்களை பாடுவோம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்திரி. சீயோனே, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகள் ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை அப்பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார், சாம்பலை போல் உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல்மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவர் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை முருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தம்
தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். நாம் சேர்ந்து ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதளவோ அனுதின ஜீவியத்தில். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. கருணையாய் இதுவரை கால்விடாமலே கண்மணி போல் என்னை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. படகிலே படுத்து உறங்கினாலோ கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலோ காற்றையும் கடலையும் மறத்தியமே காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரமாய் முடிகிறது. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம். விரைந்தவன் வந்திடுவார். முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. பாடுவோமே எங்களோடு கூட. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் நமது மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் நமக்கு இம்மானுவேலராயிருக்கிறார்.
அவரை துதிப்பதே நம்முடைய பாக்கியம். மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், நம்முடைய துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Lord, thank you Jesus. Stotram, 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 stotram. நாம் பாடுவோமா? சேர்ந்து பாடுவோமா? இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறார். இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலோ. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலோ. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்று துதியுடனே அவர் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்று துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோன் உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமே சுவிசேஷங்களை கூறி உயர்த்திடுவோம் உன்னையே. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷங்களை கூறி உயர்த்திடுவோம் உன்னையே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசு பரன் மூலைக்கல்லாகிய சீயோனிலே. முன்னோடியாய் இயேசு பரன் மூலைக்கல்லாகிய சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ
மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. நன்றியோடு துதிக்கிறது நீர் எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசல்களே உங்கள் தலைகளை உயருங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அநாதி தேவன் உங்கள் மத்தியிலே பிரவேசிப்பார் என்ற சங்கீதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன், உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மைகள் ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவேன். ஆண்டவருக்கு நன்றி. பலிபீடம் கட்டுவோமா? நம்முடைய துதியே பலி. வேதத்தில் பார்க்கிறோம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஸோ நம்ம ஸ்தோத்தரிக்கும் போது, நம்ம பாடும்போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது அது பலியாக தேவனுக்கு முன்பாக செல்கிறது. ஹல்லேலூயா. நன்றி. பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். ஹல்லேலூயா. நன்றி. பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி. பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறாய். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. நன்றி தகப்பனே. சொல்லுவோமா? நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி. பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி. பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி சொல்லுவோமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நீ செய்த நன்மைகள் ஆயிரம் கர்த்தாவே.
உம்மை என் கண்கள் கண்டதே, உம்மை நான் அறிந்து கொண்டேனே, எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீரே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீரே, ஜீவன் சுகம் பலன் கொடுத்திருக்கிறீரே, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீரே, அல்லேலூயா, குடும்பத்தை கொடுத்திருக்கிறீரே, வேலையை கொடுத்திருக்கிறீரே, ஞானத்தை கொடுத்திருக்கிறீரே, அல்லேலூயா. எவ்வளவு நன்மைகள், செய்த நன்மைகள் 1000. நாம் நிற்கிறோம் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபையே. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது உம்முடைய வசனம் என்னை தேற்றினதே என்று சங்கீதக்காரனோடு நாம் சொல்லுவோமா? ஆபத்து நாளிலே நான் உம்மை கூப்பிட்ட போது ஆண்டவரே நீர் எனக்கு உத்தரவு அருளி செய்தீரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. ஒரு முறை கூட நாம் சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, என் தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவோம். செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்மை செய்தீரே. You are always a good God. Always a good God. ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு அளவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவருடைய இரக்கங்களுக்கு அளவே இல்லை, அவர் செய்த நன்மைகளுக்கு அளவே இல்லை. அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாயிருக்கிறது. நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறதுக்காக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி நான் அடைகிறேன். கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே போட்ட வசனங்களை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சொல்லும்படியாய் நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆன்லைன் சர்வீஸ் மூலமா உங்களை பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். வாரந்தோறும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே 4:30 மணிக்கு ஆஸ்திரேலியா டைம் பிரகாரம் நேரத்தில் நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களோடு நீங்கள் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனத்தை அனுப்பி கர்த்தர் உங்களை குணப்படுத்துவார். வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். வசனம் மிகவும் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் போதே கர்த்தர் உங்களை கழுவி சுத்திகரிப்பார். அப்படியாகத்தான் வசனம் சொல்கிறது. கர்த்தர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு கூட உங்கள் மத்தியிலே நான் கலந்து கொள்ளும்படியாய் பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எசாயா 50 அதிகாரம் 2 வசனம். எசாயா 50 2 வசனம் 50. உங்களிடத்துல வேத புத்தகம் இருக்குமானால் எடுத்துக்கொள்ளுங்க, கையில் வச்சுங்க, வேதத்தை புரட்டுங்க.
வேத பகுதிகளை ஆதியாகமம் முதல் வெளிப்பாடு வரை எங்கெங்க எந்தெந்த புத்தகம் இருக்குது உங்களுக்கு தெரியணும். அதை மனப்பாடம் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு வசனத்தை எடுக்க சுலபமாக இருக்கும். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வசனத்தில் இப்படிதான் போட்டு, நான் வந்த போது ஒருவனும் இல்லாமல் போனது என்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனது என்ன? 2 கொஸ்டின் கேட்கிறேன். நான் வந்தேன், நான் கதவை தட்டுனேன் வீட்டுல, ஆனா அங்க யாரும் இல்லை. நான் கூப்பிட்டேன், அங்க யாரும் மறு உத்தரவு சொல்ல. விசிட்டிங் கார்டு வச்சு போவாங்கல்ல சில வீட்டுக்கு, அது மாதிரி ஆண்டவர் வந்தாராம், உங்களை பார்க்கும்படி வந்தாராம், யாரும் இல்லை. இடத்துல பேசும்படி வந்தாராம், அந்த மறு உத்தரவு யாரும் இல்லை. அடுத்தது இதே சொல்லுது, மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ. மீட்க கூடாதபடி என் கரம் குறுகிற்றோ. ஆங்கிலத்துல விதமா, இஸ் இட் காட்ஸ் ஹேண்ட் ஷார்ட்? இதே வசனத்தை 59ஆம் அதிகாரம், ஐசாயா 59ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். இதே வசனம், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. பாருங்க வசனம் எவ்வளவு தெளிவா இருக்கு. கர்த்தர் இன்னைக்கு உங்க வாச கதவை தட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோட பேசும்படியா, கர்த்தர் உங்களோட உறவாடும்படியா, கர்த்தர் உங்களோடு சஞ்சரிக்கும்படியா, உங்களோடு கூட தங்கியிருக்கும்படியா உங்கள் இருதய கதவுகளை திறந்தது. பாருங்க, நான் வந்த போது ஒருவனும் இல்லாமல் போனது என்ன? யாரும் இல்ல, எல்லாம் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். அவன் வேலை, கர்த்தரை தேட கூட நேரம் கிடைக்கல. கர்த்தரோடு உட்கார்ந்து செலவிடக்கூடிய நேரம் கிடைக்கல. மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனது என்ன? அவர் கேட்கிற கேள்வி, மறு உத்தரவு கொடுக்க போற ஒருத்தர் இல்லை. இப்படியான சூழ்நிலை. அதுக்கு அடுத்து சொல்ற, கரம் மீட்க கூடாதபடிக்கு குறுகி போயிட்டா அப்படின்னு இன்றைக்கு கேட்க. Is it God's hand shortened? 59ஆம் அதிகாரத்துல பாப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்துல அது 2வது வசனத்தை பார்க்கும்போது, ஏன் கர்த்தருடைய கரம் குறுகி போச்சு, ஏன் அவர் காது கேட்காம போனது அப்படின்றதுக்கான விளக்கத்தை அருமையா சொல்றார் தீர்க்கதரிசி. அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாய், உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து. பயங்கரமா இருக்கு. தொடர்ந்து வாசித்தீங்கன்னா எழுதி வச்சுங்க. ஏசாயா 59:1 கடைசி வரைக்கும் வாசி. கர்த்தர் உங்களோட பேசுவோம். நாம யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாம். மற்றவங்களை ஜட்ஜ் பண்றது நம்ம யார்? நாமளே ஆராய்ந்து பார்ப்போம். நாமளே ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே ஒருவேளை நான் உமக்கு விரோதமா பாவம் செஞ்சிருந்தேன், இல்லை மன்னியா. ஆண்டவரே ஒருவேளை மற்றவங்களுக்கு, என் உறவினருக்கும், இல்ல மனைவிக்கும், கணவருக்கும், இல்ல பிள்ளைகளுக்கும் விரோதமா நான் பாவம் செஞ்சேன் மன்னி. சபைக்கு விரோதமா பாவம் செஞ்ச மன்னியா. இன்னைக்கு ஒரு ஒப்புரவாகும். கர்த்தருக்கு ஒப்புவாகும். சின்ன சின்ன காரியங்களா இருந்தாலும் சரி, பெரிய காரியங்களா இருந்தாலும் ஒப்புரவாகும். கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளும் போது
அந்த இடைவெளி, கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள இடைவெளி எடுக்கப்படும். அவரே கர்த்தரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே செவியை சாய்த்து விண்ணப்பத்தை கேளுங்க, எங்களை பாருங்க, உங்களுடைய கரத்தை நீட்டி எங்களை மீட்டு எங்களை ரட்சிங்க. என்னுடைய சூழ்நிலைகள் இப்படியா இருக்கிறது, நான் கடந்து போய் கொண்டிருக்கோம், வேதனையின் பாதையில, கண்ணீரின் பாதையில, கஷ்டத்தின் பாதையில நான் போய் கொண்டிருக்கிறோம். ஜெபங்களை கேளு. வசனம் இப்படியா சொல்லுது, கர குருவி போல நான் நிச்சயமா காப்பேன், நிச்சயமா தேற்றுவேன், நிச்சயமா விடுதலை செய்வேன், நிச்சயமா உங்களை சுகமாக்குவேன் அப்படி வசனம் சொல்லுது. ஆண்டவரே நான் வசனத்தை நம்பி நிக்கிறேன் அப்படி சொல்லுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் இப்படி சொல்லுது. வசனம் உங்களை வாசிப்போம், எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 15:3. யோவான் 15:3 வசனம் இப்படியா சொல்லுது. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். ஆங்கில வேதத்தில் இப்படியா சொல்லுது, நான் சொன்ன உங்கள் வார்த்தையின்படி, the word what you heard from me cleansed you. அப்படியாய் வசனம் சொல்லுது. அப்போ இந்த வசனத்தை கேட்கும் போதே, ஒவ்வொரு முறையும் வசனத்தை நீங்க கேட்கும் போது, வசனத்தை படிக்கும் போது கர்த்தர் உங்களை சுகமாக்குறார், கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குறார், கர்த்தர் உங்களை கழுவுறார். எப்படி வாஷிங் மெஷின்ல நம்ம துணியை போட்டு வாஷ் பண்ணி எப்படி நம்ம வெளியே எடுக்கிறோமோ அதே பிரகாரமாக வசனத்தை கேட்கும் போது, கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கும் போது, கர்த்தருடைய சத்தியத்தை படிக்கும் போது, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது, இந்த வசனம் உள்ளுக்கு போய் உங்களுடைய சிந்தை, உங்களுடைய இருதயம், உங்களுடைய முழு சரீரத்தை, உள்ளான மனுஷனை கழுவி சுத்திகரிக்கிறது, உங்களை சுத்தமாக்குகிறது, உங்களை பரிசுத்தமாக்குகிறது என்று வேத வசனம் திட்டமாய் சொல்லுகிறது. அவ்விதமா இயேசு அப்பா சொல்றார் அவருடைய சீஷர்களுக்கு. ஆகவே வசனத்தை கேட்க மறந்துடாதீங்க. ஒவ்வொரு வாரமும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. ஆன்லைன் மூலியமா நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம். ஆன்லைன்ல ஈஸியா இப்போ கர்த்தருடைய வார்த்தை சென்று அடைகிறது. ஆகவே கேட்கும் போது இந்த 30 நிமிடமும் இந்த ஆராதனையில கலந்து கொள்ளும் போது ஒவ்வொரு முறையும் கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், பாவங்களை நீக்குகிறார், சாபங்களை நீக்குகிறார், வியாதிகளை நீக்குகிறார், வேதனைகளை நீக்குகிறார், கண்ணீரை நீக்குகிறார், உங்களை பரிசுத்தமாக்குகிறார். அவருடைய கரம் குறுகி போகல, அவருடைய காதுகள் செவிடா இல்ல, கேட்பார். வசனத்தை திருப்பிக் கொள்ளும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். உண்மை சம்பவம். மார்க்கு 4ஆம் அதிகாரம், மார்க்கு 4ஆம் அதிகாரம். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயுக்கு அடுத்தது மார்க்கு. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே அந்த இடத்துல சம்பவத்தை பார்க்கிறோம். முப்பத்தி 6 முதல் நாம வாசிப்போம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவர்களை கொண்டு போனார்கள். வேறொரு படகும் அவர்களுக்கு அவரோடு கூட இருந்தது. படகிலே அவர்கள் அக்கறைக்கு போகும்படியாய் படகில் ஏறினார்கள். வேறொரு படகும் அவரோடு இருந்தது. அப்பொழுது 38ஆம் வசனம், கப்பலின் பின்னணியில் அவர்கள் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். 37 பார்ப்போம். அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அவங்க அக்கறை செல்லும்படியாக
அவருடைய சீஷர்களும் இயேசுவும் அக்கறை செல்லும்படியாய் படகுல ஏறினார்கள். ஏறின போது பலத்த காற்று வீசிற்று. படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. இந்த சூழ்நிலைகளை பாருங்க. பலத்த காற்று வீசுது, நம்பர் 1. 2, படகு நிரம்பத்தக்கதாக, தண்ணி படல வந்துச்சு, நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிச்சு. அவ்வளவு அலை, பயங்கர சூழ்நிலை. சீஷர்கள் போய்கொண்டிருக்காங்க. 38ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கப்பலின் பின் அணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். யார் அவர்? இயேசுவானவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருக்கார், தூங்கியிருக்கார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார். நாங்கள் மடிந்து போகிறது கவலை இல்லையா? கப்பல், அந்த படகு மூழ்கத்தக்கதா காற்று வீசியது, அலைகள் அடித்தது. பயந்துட்டாங்க. இவங்க பயந்ததுனால எழுப்புறாங்க ஏசாமி எழுப்பி, நாங்க மடிந்து போகிறோம், போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இன்னைக்கு சூழ்நிலை எப்படி காணப்படுது? பசியா இருக்கிறோம், வேதனையில கடந்து போறோம், வியாதியா இருக்கிறோம், கடன் பிரச்சனையில இருக்கிறோம், குடும்பத்துல பிரச்சனை. நாங்க மடிந்து போறது கவலை இல்லையா? கிறிஸ்தவங்களை பார்த்து தான் கேட்கிறார். அப்படிதான் ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு காணப்படுது. அப்படிதான் கேட்டாங்க சீஷர்கள் ஏசாமியை பார்த்து. இன்னைக்கு நீங்க ஒரு நாள் அப்படி கேட்கும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆண்டவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாரு. அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டார். ஏசாமி அதட்டிட்டார், எழுந்தாரு, இவங்கிட்ட ஒன்னும் பேசல, அதட்டினாரு, காற்றை பார்த்து சொன்னாரு, இறையாதே, அமைதலாரு. அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதட்டினார், காற்றை பார்த்து அதட்டினார், காற்றை பார்த்து அதட்டினாரு, இறையாதே, அமைதலாரு. அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அடுத்த வசனம் 40வது வசனத்தை பார்க்கலாம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். 2 क्वेश्चन. ஏன் அப்படி பயப்படுற? விசுவாசம் என்னாச்சு அப்படின்னு. அப்போ இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது ஆண்டவர் இந்த டிசைபிள்ஸ் அவருடைய டிசைபிள்ஸ் செய்யும்படியா எதிர்பார்த்திருக்கிறார். அவர் செய்த காரியத்தை, காற்றையும் கடலையும் அதட்டினார்ல, அதை அவருடைய சீஷர்கள் செய்யும்படியா
அவர் யோசிக்கிறார், ஏன் இனிஷியேட்டிவ் நீ எடுக்காம இருக்கிற? ஏன் நீ திங்க் பண்ணாம இருக்கிற? உனக்குள்ள இருக்கிற வல்லமை எங்க போச்சு? ஏன் அமைதியா இருக்கிற? ஏன் இப்படி பயப்படுற? சூழ்நிலை கண்டு ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாம போச்சு? குடும்பத்துல பாக்குறோம், அது எது நடந்ததுதான் அது எது அமைதியா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒண்ணும் கண்டுக்க மாட்டாங்க, இனிஷியேட்டிவே எடுக்க மாட்டாங்க, ஒரு போல்ட்னஸ் இல்லாம நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு மற்றவங்க பார்க்கட்டும், மற்றவங்க செய்யணும் அப்படின்னு. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஏசாமி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை நீக்கிறாரு. அடுத்தது, உன் விசுவாசத்தை ஏன் சும்மா வச்சிருக்க அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு, பயம் போகணும். ஏன் சும்மா இருக்கிற? ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் சும்மா இருக்கிற? உனக்குள்ள வசனம் இல்லை? எத்தனையோ தடவை வசனத்தை கேட்டிருக்கிறோம், எத்தனையோ தடவை வசனத்தை வாசித்திருக்கிறோம். வசனம் உங்களை காப்பாற்று. வசனத்தின்படி செய்யுங்க, வசனத்தை கேளுங்க, வசனத்தின்படி நிற்கிறவன் நிலைத்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த ரெண்டு காரியத்தை அவங்க சீஷர்கள் செய்யும்படியாய் இயேசு நினைச்சார். அதனால்தான் கேட்டாரு, ஏன் பயப்படுற? அடுத்தது, உங்க விசுவாசம் எங்க போச்சு? விசுவாசம் எங்க போச்சு? அப்போ கிறிஸ்துவ ஜீவித்துல பயம் என்ற சொல் இருக்கக்கூடாது, பயப்படக்கூடாது, மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, போல்ட்னஸா தைரியமா இருக்கணும். எந்த சூழ்நிலையில் வந்தாலும் தைரியமா இருக்கும். வசனத்தின்படி செய்கிறவன் கற்பாறையிலே கட்டப்பட்ட வீட்டை போல இருப்பான். வசனத்தின்படி செய்யாதவன் தான் மணல் மேல வீட்டை கட்ட போல இருப்பான். அவன் தான் மழைக்கும் வெயிலுக்கும் காற்றுக்கும் புயலுக்கும் பயப்பட வேண்டும். ஆனா வசனத்தின்படி செய்யும் போது நீ பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், கர்த்தர் உங்களை தேவையில்லை சந்திப்பார், கர்த்தர் குணமாக்குவார். தைரியமா இருக்கணும், போல்டா இருக்கணும். தோற்று போயிடுவோமோ அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. சூசைடல் தாட்ஸ் வரக்கூடாது. தைரியமா ஃபேஸ் பண்ணும், தைரியமா சூழ்நிலைகளை சேலஞ்சுகளை மேற்கொள்ளணும். கர்த்தர் அந்த தைரியத்தை கொடுப்பார் இன்றைக்கு. ஆகவேதான் அவர் சொல்றாரு, ஏன் பயப்படுறீங்க சூழ்நிலைகளை பார்த்து? அதற்குனார் அவங்க செய்ய வேண்டிய வேலையை இவர் செஞ்சார். அவங்க செய்யணும், அவருடைய சீஷர்கள் செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்ததுனாலதான் ஏன் பயப்படுறீங்க? ஏன் உங்க விசுவாசம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க. காற்றுக்கு காதுகள் இருந்தது, சொன்ன உடனே கீழ்ப்படுகிறது, சொன்ன உடனே அமைதியில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சீஷர்கள் அவங்களுக்குள்ள கேட்கிறார், இவர் எப்படிப்பட்டவரோ? அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, கர்த்தர் இயற்கைய கீழ்ப்படியும்படி வச்சிருக்கிறார். இது மனுஷனுடைய வாயில வச்சிருக்கிறார், தேவ பிள்ளைகளுடைய வாயில வச்சிருக்கிறார். இதை செய்யும்படியாக தான் கர்த்தர் நம்மள எதிர்பார்க்க. கர்த்தர் ஒரு கிரியேட்டிவ் ஐடியா கொடுப்பார் சூழ்நிலைகள், கர்த்தர் ஒரு பலத்தை கொடுப்பார், கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். எப்படி சூழ்நிலைகள் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம், எப்படி உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், எப்படி உங்களை ரட்சித்துக் கொள்ளலாம். வேதவசனம் தான் எல்லாமே, வேதவசனம் தான். ஏன் நீ செய்யாம இருக்கிற? ஏன் நீ பயப்படுற? ஒரு சேலஞ்சான வார்த்தையை சொல்றாரு, சேலஞ்சா பேசினார்.
Why are you afraid? ஏன் பயப்படுற? விசுவாசம் என்ன? எங்க போச்சு? ஒரு சேலஞ்சிங் क्वेश्चन. அப்படினா என்ன அர்த்தம்? உன்னால செய்ய முடியும். தேவ பிள்ளைகளே, உங்களால தப்பித்துக் கொள்ள முடியும். உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியும். உங்களால மேற்கொள்ள முடியும். உங்களால குணமாக முடியும். அதுதான் அர்த்தம். சூழ்நிலையை கண்டு பயப்படாது. கர்த்தர் எப்போதும் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட இருக்குது. கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவன். வாசித்தோம் 147 சங்கீதத்துல தாழ்பாள்களை பலப்படுத்தி உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். எப்படிப்பட்ட தேவன் நம் தேவன்? கர்த்தர் பராக்கிரமம் உள்ளவர், கர்த்தர் பலம் உள்ளவர், அவர் ஞானத்தில் சிறந்தவர். வசனத்தை படிங்க. வேதத்தை வச்சிருந்தா மாத்திரம் போதாது. வசனத்தை படிங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. வசனம் உங்களை போஷிக்கும், வசனம் உங்களை உயர்த்தும், வசனம் உங்களை கழுவி சுத்திகரிக்கும். இந்த உபதேசம் உங்களை கழுவி சுத்திகரிக்கும். உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையே இருக்கிற உறவை பலப்படுத்தும். அந்த உறவுகளை சரி செய்யும். ஆகவே பயப்படாதீங்க. சூழ்நிலைக்கு பயத்தை புறம்பே தள்ளுங்க. அன்பு, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் சொல்லு. அந்த பூர்ண அன்பு எப்படி வரும்? கர்த்தரை ஏற்றுக்கொண்டா வரும். கர்த்தரோடு உறவு சரியா இருந்தா வரும். வேத வசனத்தை வாசித்தா வரும். வேத வசனத்தின்படி நடந்தா வரும். நேசிப்போம், கர்த்தரை நேசிப்போம், வேத வசனத்தை நேசிப்போம். அவருக்காக நிற்போம். வேத வசனத்தின்படி செய்வோம். இரவும் பகலும் வாசிப்போம். பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவோம். பிள்ளைகளும் அதனுடைய ஆண்டவருடைய வழியில நடத்துவோம். நாம ஒருவர் செய்கின்ற இந்த முடிவு எடுக்கிற முடிவு, கர்த்தரோடு நடக்கிற இந்த முடிவு 1000 தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய கர்த்தர் ரொம்ப நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தேவன். உங்களுடைய குடும்பத்துல சமாதானத்தை அவர் உண்டு பண்ணுவார். நீங்க தான் கட்டணும். நீங்க தான் காற்றை கடலை அதட்டணும். இயற்கை உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று மறைமுகமாக சொல்கிறார். அதனால் பாருங்க, மிகுந்த அவர்கள் சீஷர்கள் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்போ இயற்கை கீழ்ப்படுகிறது. இயற்கை கீழ்ப்படுகிறது. அவர் காற்றை அதற்றினார், கடலை பார்த்து இறையாது சொன்னார், அமைதலா இரு என்றார். அப்போது காற்று நின்று போய் மிகவும் அமைதலாய் உண்டாயிற்று. குடும்பத்தில் இருக்கிறோம், என்ன சூழ்நிலையில் வந்தால் இந்த வசனங்களை படிச்சுக்கணும், இந்த வசனங்களை பிடிச்சுக்கணும், இந்த வசனத்தின்படி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் இப்படியெல்லாம் வருது, எனக்கு பலன் கொடுங்க சொல்லு. காற்று அதட்டுங்க, பிரச்சனைகளை பார்த்து அதட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த பிரச்சனை நீங்க போகட்டும் அதட்டுங்க. 7 வழியா ஓடி போவான் சாத்தான். ஒரு வழியா வருவான், 7 வழியா ஓடும். ஒரு வழியா வந்த பிரச்சனை 7 வழியா ஓடி போகும். கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார், கர்த்தர் சந்தோஷத்தை கொடுப்பார், கர்த்தர் நீடிய பொறுமையை கொடுப்பார், சூழ்நிலைகளை மாற்றுவார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, சூழ்நிலைகளை குறித்து பயப்படாது. சூழ்நிலைகளை குறித்து பயப்படாது. இரண்டாவது, காற்றை கடலையும் அதட்டின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அமைதல் உண்டாகும், மிகுந்த அமைதி உண்டாகும். இதயத்துல மிகுந்த அமைதி வரும், சந்தோஷம், சமாதானம் வரும், நீடிய பொறுமை வரும். ஆகவே சூழ்நிலையை கண்டு பயப்படாது. கர்த்தர் உங்களோடவே கூட அவர் படகுலே கூட. செய்ய வேண்டியது நம்ம தான், செய்ய வேண்டியது நம்ம பார்த்து தான் சொல்றேன். நாம செய்ய வேண்டும், நாம செய்யும்.
எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எதிர்த்து நிற்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு வெற்றி பெறணும். முழங்கால் போட்டு ஜெபிங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பரிசுத்த நாளை தன் இஷ்டத்துக்கு செய்யாதபடி பரிசுத்தமாய் ஆசிரிக்கும்படியா கால்களை விலக்கி வழிகளை உன் இஷ்டத்தின் வழிகளை நடவாமல் சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியாய் நான் என்று எண்ணி கர்த்தருக்கு பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அந்த மகிமைக்காக எண்ணுவாயானால் கர்த்தருடைய காரியங்களை சரியா செய்யும். கர்த்தருடைய காரியங்களை சரியா செய்யும். அப்ப செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் 58 ஐசாயா 58:13 வாசி. 14 வசனத்தில் இப்படியே சொல்லுது, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிரு, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லி ஓய்வு நாள பரிசுத்தமாய் ஆசரிப்போம். உன் இஷ்டத்துக்கு போறது, உன் இஷ்டத்துக்கான காரியங்களை செய்ய, அது செய்யாம ஆண்டவருக்கு அதனால ஒதுக்கி கர்த்தருடைய பாத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி முடிஞ்சா கர்த்தர் ஆலயத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னா ஆலயத்துக்கு போய் பங்கு கொண்டு கர்த்தரை துதித்து பாடி கீர்த்தனம் பண்ணி அவருடைய வசனத்தை கேட்கணும். அவர் நிச்சயமா அவருடைய பாடல்கள் எல்லாம் ஆண்டவரே உபதேசித்தார். அப்ப உபதேசிக்கப்படும் போது அவர்கள் சுத்தமாக வசனம் சென்று அடையும் போது நீங்க சுத்தமாக. ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு அருமையான நண்பர்களே, உள்ள சூழ்நிலைகளை குறித்து பயப்படாது. கர்த்தருடைய கரம் குறுகி போகும். கர்த்தருடைய செவி உங்கள் பக்கமாய் சாய்ந்து கர்த்தர் உடைய ஜெபங்களை கேட்டு அற்புதம் செய்வார், அடையாளங்களை செய்வார். அவர் என்றென்றைக்கும் மாறாதவர். அவர் உயிருள்ள தெய்வம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகள், இன்றைக்கு கூட இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருத்தரும் உங்களை பார்த்து சொல்ற கர்த்தருடைய கரம் பிடிக்கும். உங்களிடத்துலதான் இருக்கு. உங்களுடைய மீட்பு உங்களிடத்திலே இருக்கு. நீங்க ரட்சிக்கப்படுவனா நீங்க சூழ்நிலைகளை குறித்து பேச இயேசுவின் நாமத்தில் அமைதியா காற்று கடலை அதற்கு தெய்வம் சூழ்நிலைகளை பார்த்து அதற்கு இப்படி செய்யணும் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்க. பயப்படாது. எந்த சூழ்நிலையாலும் பயப்படாது. ஜெபி. கணவன் மனைவி சேர்ந்து ஜெபி. குடும்பமாய் ஜெபி. காலை மாலை ஆராதிங்க. வீட்டில் துதி சத்தம் உங்க வீட்டில் துணிக்கட்டும். ஜெபம் பண்ணு. சபையில நிலைத்து நிலை. 10 சபைக்கு போறது ஒரே சபையில நிலைச்சு நிலை. கர்த்தர் உடைய ஜெபங்களை கேட்பார். கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றும். உயர்ந்த ஸ்தலத்துல உட்கார வைப்பார். ராஜாக்களோ ஆசாரியர்களோ உங்களை உயர வைப்பார். பரிசுத்த நாளை, கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நாம் ஆசை. ஐசாயா 58
13-14 வசனங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஜெபம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரம் குறுகி போகல, உடைய காதுகள், உடைய செவிகள் எங்கள் பக்கமாய் சாய்ந்திருக்கு. இதோ இந்த ஆன்லைன் மூலியமா கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர் கண்ணீரை தொடைங்க, அவருடைய கவலைகளை எடுத்து போடுங்க. அவங்க சூழ்நிலையை பார்த்து அவங்க பேசட்டும். நீர் அவங்களோடு கூட இருக்கிறீர். படகுல நீர் இருந்தது போல ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் இருக்கிறீர்கள். அதை உணர்ந்து கொள்ளும்படியாச்சு, அவங்க உள்ளத்துல இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாச்சு. அவர் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். அப்பத்திய தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்குங்க. அப்பத்திய தண்ணீரை கொடுங்க. அன்றன்று உள்ள அப்பா அவங்களுக்கு கிடைக்கட்டும். அன்னைக்கு தேவையான ஆகாரம் அவங்களுக்கு கிடைக்கட்டும். சுகம் கிடைக்கட்டும். சந்தோஷம் கிடைக்கட்டும். கவலைகள் நீங்கட்டும். பிரச்சனைகள் நீங்கட்டும். வியாதிகள் நீங்கட்டும். பிணிகள் நீங்கட்டும். தரித்திரம் நீங்கட்டும். எல்லா தரித்திரம் நீங்கட்டும். கட்டுகள் நீங்கட்டும். பாவங்கள் நீங்கட்டும். வேதனைகள் நீங்கட்டும். இப்பொழுதே நீங்கி போகட்டும். எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் கழுவி சுத்திகரிங்க. உமக்கும் உடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவு ஆண்டவரை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதே வல்லமை இறங்கி வரட்டும். இப்பொழுதே கர்த்தாவே, இப்பொழுதே இறங்கட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறங்கட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில இறங்குங்க. அற்புதம் செய்யுங்க. ஊழியக்காரங்க, குடும்பங்கள் எங்கெங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, எந்த சூழ்நிலைகள் கண்ணீர்கள் மத்தியில கடந்து போயிருக்காங்க, இயேசுவின் நாமத்தினால எல்லா பிரச்சனைகள் நீங்கி போகட்டும். காற்றையும் கடலையும் பார்த்து நீர் அதட்டினீர். நாங்கள் இப்பொழுது பிரச்சனையிலும் துன்பத்திலும் கடந்து போகின்ற இயேசுவின் நாமத்தில் அதட்டுகிறோம். எல்லாம் அடங்கட்டும், அமைதலாகும். மிகுந்த சமாதானம் உண்டாகும். மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். பரிசுத்தக்கார கூட இருந்து வழிநடத்தும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென்.